கிட்ட சேர வேண்டிய பொருள் ஒண்ணு என்கிட்ட இருக்கு. அங்க வச்சிருக்கேன். அங்கதான் வச்சிருக்கேன். இங்க அதோ அண்ணாச்சி. இங்க 4 மரம் இருக்கு. 1 2 3. இதான் இங்கதான். இதோ இங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு யாருக்கும் தெரியாம இங்க வச்சிருக்க தெரியுமா? சாமி நான் இங்க வச்சு யாருக்கும் தெரியாது. கோவில் மாதிரி வச்சிருக்கேன். என்ன இது? உங்க அக்கா ஜோதியோட அஸ்தி. ஏன் ஜோதி, பானையில பணம் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிற? உன் கல்யாணத்துக்கு தானே? நீ ஒருத்தி இருக்கிறப்போ எனக்கு எதுக்குமா கல்யாணம்? நீ நல்லபடியா படிச்சுட்டு ஒரு பெரிய வேலையில போய் சேரணும். அதுக்கு தான் சிறுக சேர்த்து வைக்கிறேன். போய் படி. அழாதீங்க. எங்க யாராவது செத்து போயிட்டா அவங்க அஸ்திய ஆத்துல கரைச்சா அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு ஆத்தா என்கிட்ட சொல்லி இருக்கு. அதனால்தான் ஜோதியோட அஸ்திய அவங்க சொந்தக்காரங்க வர வரைக்கும் அந்த அப்படியே மண்ணுல போட்டு புதைச்சு வச்சிருந்தேன். இப்போ நீங்க வந்துட்டீங்க, அத ஆத்துல கரைச்சிருங்க. அப்பதான் ஜோதி சொர்க்கத்துக்கு போகும். அக்கா உயிரோடு நரக வேதனைப்படும் போது ஓடி வந்து காப்பாத்த முடியல. செத்த பிறகு சொர்க்கத்துக்கு போக சாம்பலை காப்பாத்தி வச்சிருக்கேன்னு சொல்றீங்களே? இல்ல, நான் போனேன். நான் மட்டும்தான் போனேன். இந்த ஊரை பார்த்துட்டு இருந்துச்சு தெரியுமா? நான் சண்டை போட்டேன். நான் முடிஞ்ச வரை சண்டை போட்டேன். நான் ஒரே ஆள். கால அடிச்சு கீழே வலிப்பு வேற, மயக்கம். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க வாங்க, நம்ம அந்த ஆத்துல போய் கரைச்சிடலாம். இல்ல, கரைக்க மாட்டேன். கல்யாணமே வேண்டான்னு காடு மேடெல்லாம் அலைஞ்சு சம்பாதிச்சு ஏன் சந்தோஷத்துக்காகவே வாழ்ந்த எங்க அக்காவோட ஆத்மா சாந்தி அடையணும்னா அவளை அழிச்சவன நீ அழிக்கணும். இந்த அஸ்தியோட அவன் அஸ்தியும் சேர்த்து நீ தான் கரைக்க போற. ஐயோ, வேண்டாம். என் கூட ஜோதி கொஞ்ச நாள் பழகுனதுக்கே அவங்கள இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. மாமனுங்க, நீங்க இதை எடுத்துட்டு இங்க இருந்து போயிருங்க. நீங்க அவங்களோட தங்கச்சின்னு தெரிஞ்சு உங்களையும். ஐயோ, வேண்டாம். நீங்க சீக்கிரம் இங்க இருந்து போயிடுங்க. நீங்க நிக்காதீங்க, இதை கரைச்சிட்டு போயிடுங்க. நீங்க இனிமே என்ன பார்க்காதீங்க, என் கூட பேசாதீங்க. அப்புறம் உங்களையும் மாமனுங்க இதே மாதிரி பண்ணிடுவாங்க. ஆம்பளைங்களே இந்த ஊர்ல நாட்டாம வேலை பார்க்க முடியாம வெளியூருக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த ஊருக்கு ஏன் வேலைக்கு வந்தீங்கன்னு எனக்கு இப்பதாமா புரியுது. உங்க கதையை கேட்டு நான் சென்டிமெண்டா ஃபீல் பண்றேன். உங்களுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும். சொல்லுங்க, என்ன செய்ய போற? இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. இவங்களுக்காக வானவில்ல வளைக்கட்டுமா? அது ஏற்கனவே வளைஞ்சு போய் தாண்டா இருக்கு. அப்படியா? அப்ப மணல கயரா திருக்கட்டுமா? நாயே, நடக்கிற கதையா பேசண்டா. அப்ப நான் ஏதாவது செய்யணுமே. போய் கடல்ல குதிச்சிரு. கடல் தண்ணி பட்டா நான் கருப்பாயிருவேன். அஜுஜுஜோ, இப்ப டீ பிளேட் கலர் இருக்கிற ஏற்கனவே தாட் டப்பா உங்களோட பண்ணி மாதிரி தான் இருக்கிற. அப்படியே இருந்துட்டு போயேண்டா. நாங்க எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கிறோம். நான் நினைச்சு வந்த காரியம் நடக்கணும்னா ராசை அவர் தைரியசாலி ஆகணும். ஆனா அந்த பசங்க அவர் கூட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அந்த பசங்க கிட்ட இருந்து ராசையாவை பிரிக்க நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். அந்த ஆளுக்கு எனக்கு ஒத்து வராது. போய் கிட்டிப்புள்ள வாங்கிட்டு வாங்கடா. போடா. யோ, சுண்டலிக்கு கோவம் வரதுக்குள்ள மரியாதை அந்த கிட்டிப்புள்ளைய கொடுத்துரு. எங்க ஒரு கோவம் வர சொல்லுங்க. குப்பரக்கா குனிய வச்சு பின்னால புகை வச்சு அடிச்சிருவேன். டேய்,
கில்லி விளையாடுறதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னால உள்ள ஆட்டம். இப்பெல்லாம் பிறக்கிற புள்ளையே கிரிக்கெட் மட்டுவோட பிறக்குதுடா. எல்லாரும் கிரிக்கெட் விளையாடுங்க. ஏன் ராஜா கோவமாமா? நோ நோ நோ. ஐசே ஐசே. அதெல்லாம் இருக்கட்டும், எங்களுக்கு கிரிக்கெட் யார் வாங்கி தருவா? ஏமா அங்கிள் நான் இல்ல? இதுல ஏதாவது வில்லங்க இருக்குமோ? ஏய் குறமாசத்துல பிறந்தவனே, உருப்படுற மாதிரி பேசுறா. நான் என்ன உங்களை ஏமாத்த வாடா வந்தேன்? ஏதோ நம்ம மூணு 2 கவாஸ்கர் 2 கபில் தேவ் உருவாக்கலாம் தான். சுத்தி வளைச்சு பேசாம விஷயத்துக்கு வாங்க. அதுக்கே நான் என் மூஞ்சிய கக்கூஸ் போற மாதிரி வச்சுக்கிறேன். சீ நல்லா வையே. ஏய் எப்பவும் விளையாடுற ராசையா ஏன்டா உங்களோட விளையாட்டுக்கு இல்ல? ராசையாவை அவங்க மாமா அடிச்சு ஜுரம் வந்து படுத்திருக்கு. டேய் எப்பவும் உங்க கூடவே இருக்கிறவன் அடிபட்டு கிடக்குறான். நீங்க எப்படி சந்தோஷமா விளையாட முடியுது? சின்ன பசங்க நாங்க, எங்களால என்ன செய்ய முடியும்? டேய் நீங்க நினைச்சா புத்திசாலிய கேனைன் ஆக்க முடியும், கேனையின புத்திசாலி ஆக்க முடியும். என்ன சொல்றீங்க? சொல்றேன், கிட்ட வாங்கடா. இனிமே ராசையா அவங்க மாமா கிட்ட அடி வாங்காம இருக்கணும்னா நாட்டாமக்காரம்மா சொல்ற மாதிரி 1 மாசத்துக்கு நீங்க எல்லாம் அவங்க கூட பேசக்கூடாது, பழகக்கூடாது. அவனை தனியா விட்டுருங்க. அப்பதான் அவனை பத்தி யோசனை பண்ணி அவன் யாருன்னு தெரிஞ்சிட்டான்னு வைங்க. அப்புறம் அவன் மாமா மட்டுமல்ல, இந்த ஊருக்குள்ள ஒரு பய அவன் மேல கை வைக்க முடியாது. டேய் அவன் பாவண்டா, அவன் நல்லா இருக்கணும் தான்டா நான் சொல்றேன். இதுக்கு மட்டும் நீங்க ஒத்துழைச்சீங்கன்னா நாட்டாமக்காரம்மா உங்களுக்கு கலர் கலரா சொக்கா தச்சு கொடுப்பாங்க, கை நிறைய காசு கொடுப்பாங்க. என்ன ராசா சொல்றீங்க? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. என்ன ஓகேவா? ஆ. டேய் டேய் நான் நான்டா. டேய் 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 நில்லுங்கடா. ஏன்டா என்ன பார்க்காத மாதிரி போறீங்க? எனக்கு உடம்பு முடியலன்னா கூட வந்து பார்க்கவே இல்லை. டேய் சொல்லுங்கடா. சும்மா பேச டயத்தை வேஸ்ட் பண்ணாத. சினிமாக்கு போலாம், வழி விடு. டேய் நீ என்கிட்ட சொன்னா தான் நான் உங்களை போக விடுவேன். உன்ன மாதிரி கேனையும் கூட எங்களுக்கு என்ன பேச்சு? எங்க பழக்க வழக்கம் எல்லாம் படிச்சவங்க கிட்ட தான். அப்படி ஏதாவது பேசணும்னா நாட்டாமக்காரம்மா கிட்ட பேசுங்க. வா டார்லிங். என்ன கேனு? நீங்க என்ன கேனு? டேய் என்ன விட்டுட்டு போறீங்க? இத்தனை வருஷமா ஒரு வாய் சோறு உங்களை விட்டு நான் சாப்பிட்டு இருப்பேன்டா. என் ஆத்தா திட்டு நான் அழல, என் மாமா அடிச்சு நான் அழல. இப்ப நீங்க என்ன விட்டு போறதா எனக்கு அழுகையா வருது. நீங்க எங்க வேணா போங்க, கடைசியில் இந்த கேனை என்கிட்ட தான் போங்க. நான் அழமாட்டேன். போங்க போங்க.